ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். நான் டெய்லர் பிரியா பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தைங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நம்ம ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம கிட்ட சேர்ந்து பயன்பெற்ற ஏராளமான பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க நம்மளோட அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்க சொந்தமாக டெய்லரிங் கடை வச்சு பெரிய பிஸ்னஸ் ஓனராக அவங்க வளம் வந்துட்டுருக்காங்க. டெய்லரிங் கடை வச்சு ரன் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க. டெய்லரிங்கில் A to Z ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்ம எல்லாமே தெரிஞ்சு கற்று வச்சுருந்தா மட்டும்தான் டெய்லரிங் கடை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க நம்மக்கிட்ட சேர்ந்து கற்றுக்கிட்டு இப்போ டெய்லரிங் கடை சொந்தமாக ஓப்பன் பண்ணி அதனுடைய சந்தோஷமான பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை நான் உங்களோட அவங்க கொடுத்த ரிவ்யூவை நான் உங்களோட நான் ஆட் பண்ணியிருக்கேன், இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கும் டெய்லரிங் கிளாஸில் வந்து சேர்ந்து வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு தோணுமோ அதுக்குண்டான ஆன்சர் எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன். அதுவும் போக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஸ்டின் தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாங்க. ஓகே, வாங்க அந்த சிஸ்டர் ஷேர் பண்ண ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங் பிரியா சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. என்னோட ரொம்ப நாள் ஆசை டெய்லரிங் கடை வைக்கணும் அப்படிங்கிறது தான். அது உங்களால் நிறைவேறியிருக்கு. நான் ஆஃப்லைன் கிளாஸும் போயிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு தெளிவாக கற்றுக்கிட்டது இல்லை. டிசம்பர் 27 தான் உங்களோட ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக தைக்க வந்தது எனக்கு. நீங்கள் சொல்லித்தர விதம் ரொம்பவுமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. மே மாதம் பார்த்திங்கன்னா கடை வச்சுட்டேன். ஆனால் கடை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட 100 ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் என்னோடய ஆசை. செப்டம்பரில் 100 ப்ளவுஸும் ஒரு 40 சுடிதாரும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுக்குற விதம் தான். ரொம்பவுமே நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் சிஸ்டர். யூ ஆர் எ கிரேட் டீச்சர். இவ்வளோ கம்மி காசுக்கு இவ்வளோ சொல்லி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட சேவை எப்போவுமே தொடரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை கடவுள் ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னும் ஆசைப்பட்றேன். வெரி வெரி தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். இந்த சிஸ்டரோட பேர் பார்த்தீங்கன்னா துர்காங்க. இவங்க வேலூர்லேருந்து நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க துர்கா சிஸ்டர். இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 100 ப்ளவுசஸை ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சொல்லணும், கடை வச்சதையே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடை வச்சு 100 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது ஒரே வார்த்தை தான். நீங்கள் வந்து A to Z எல்லாமே கற்றுக்க முடியும். நீங்கள் சொந்தமாக டெய்லரிங் கடை வைக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன்னு நான் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுப்பேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. அதை வந்து இப்போ நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு டெய்லரிங் கடை வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு தைக்கிறாங்க, ப்ளவுஸ் தைக்கிறாங்க, சுடிதார் தைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டோட அவங்களுக்கு அளவாக தைச்சிட்டு இருந்துக்குவாங்க. எல்லாமே அவங்களால முடியுது அப்படின்னு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அவங்களால டெய்லரிங் கடை வைக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த சிஸ்டர் வந்து வளர்ந்துருக்காங்க. இவங்கன்னு இல்லை, நம்மகிட்ட ஜாயின் பண்ணிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ரிவ்யூவாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க நம்ம ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஒவ்வொரு கிளாஸஸாக ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணது தான். நம்ம கிளாஸஸில் ஒவ்வொரு கிளாஸஸாக முடிச்சதுக்கப்புறம் அதாவது அவங்க கட் பண்ண ட்ரெஸ்ஸுடைய ஃபோட்டோவையும் சென்ட் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸாக முடிக்க தான் நம்ம அடுத்த கிளாஸ் சென்ட் பண்ணுவோம். ஆனால் டெய்லி அவங்க எவ்வளோ கிளாஸஸ் வேணாலும் முடிச்சுட்டே இருக்கலாம். நாள் பூரா உட்காந்து அவங்க தைச்சிட்டே வேணாலும் இருக்கலாம். அவங்க முடிக்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு கிளாஸஸாக அவங்க முடிக்கும் பொழுது அவங்க அந்த கிளாஸஸ்க்கு உண்டான டவுட்டை அவங்க அப்போவே கேட்கலாம். வீடியோ கால் பண்ணி கூட கேட்கலாம். வீடியோ கால் பண்ணி வச்சுட்டே நம்மக்கிட்ட டவுட் கேட்டுகிட்டே அவங்க அந்த கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி முடிக்கலாம். 1 மணி நேரம் கட் பண்ணுறாங்கன்னாலும் 1 மணி நேரமும் அவங்க வீடியோ காலில் இருக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க டைரெக்டாக ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற பொழுது இப்போ ஒரு சிலர் வந்து வீடியோ கால் மூலமாக இல்லை கிளாஸஸ் எடுப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த டைமில் அந்த 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் அந்த டைமில் தான் அவங்கள வந்து வீடியோ காலில் அட்டன் பண்ண முடியும். அதுலேயும் கும்பலாக தான் ஒரு 15 பேர், 20 பேர், 50 பேர் இந்த மாதிரி தான் அட்டன் பண்ண முடியும். நம்ம கிளாஸ் அப்படி இல்லை. அவங்க விரும்புகிற டைம், அதாவது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து விரும்புகிற டைம்,
அவங்க எப்போ அவங்களுக்கு டவுட் வருதோ, அந்த டைம்ல அவங்க வந்து தனியா செப்பரேட்டா நம்மளுக்கு வீடியோ கால் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ வந்து கேட்டுக்க முடியும். இது எல்லா கிளாஸஸ விடவுமே பெஸ்ட்டான கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் தாராளமா சொல்லுவேன். இப்ப இவங்க அனுப்புன ஃபோட்டோஸ்ல நான் வந்து ரொம்ப அதிகமா ஃபோட்டோஸ் வந்து போட முடியல அப்படிங்கிறனால, ஒரு குறைஞ்சது ஒரு 90 ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆனா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்க கிளாஸஸ வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள, அவங்க குறைஞ்சது 500 ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மகிட்ட கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. நெறைய நம்ம கிளாஸஸ் வந்து வச்சிருக்கோம். ஏ டூ இஜட் அப்படின்னாலும், அ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கிளாஸஸ் அப்படிங்கிற மாரி நெறைய கிளாஸஸ் இருக்கு. ஒவ்வொன்னுமே அவங்க ஆனா ரொம்ப ஈஸியா படிக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா படிப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே இத உட்காந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குதுங்க்கா. நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குதுங்க்கா அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து தொத்திக்கும். அந்த அளவுக்கு ஜாலியாயிருவாங்க. அக்கா அடுத்த கிளாஸ் அனுப்புங்கக்கா, அடுத்த கிளாஸ் அனுப்புங்கக்கா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாரி எல்லாம் ஃபினிஷ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நம்மளுக்கும் எனர்ஜிட்டிக்கா இருக்கும். ஓகே அவங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அனுப்பலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் அனுப்பலாம். ஓகே இத ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் டவுட்டே வராது. டவுட்டே எப்படி எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்‌க்கு மட்டும் தான் ரொம்ப மெமரி பவர் கம்மியா இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் டவுட்ஸ் வந்து வரும். அவங்களுக்குமே நம்ம முகம் சுளிக்காம எத்தன டைம் டவுட் கேட்டாலும் நம்ம சொல்லிக் குடுத்துட்டே இருப்போம். அவங்களே வந்து ஆச்சரியப்படுவாங்க. "அக்கா எனக்கெல்லாம் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பெரிய ஆளு தான்க்கா. உங்கனால மட்டும் தான் இவ்வளோ பொறுமையா எடுக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு மெமரி பவர் இல்ல. என்னால அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது." அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருந்த என்னையே நீங்க ப்ளவுஸ் தைக்க வச்சுட்டீங்க அப்படின்னலாம் சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ஃபிட்டிங்கா, ஈஸியா டெய்லரிங் கத்துக்கணும், குறைஞ்ச ஃபீஸ்ல கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மேல ஸ்க்ரீன்ல தெரியிற என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதிலேயே நான் ஃபுல் ஆன்ஸரும் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். அதுபோக உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா மட்டும் நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா, நான் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் உடைய நம்பர்ஸ வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பேன். சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறனால, அவங்க நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா, நான் டக்குனு அட்டெண்ட் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ வந்து நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன். அதர் நம்பர்ஸ்லேருந்து கால் வருது அப்படின்னா, நான் ஃப்ரீயா இருக்கும் பொழுது மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். நான் அப்ப அந்த டைம்ல நான் ஃப்ரீயா இல்ல, கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் மறுபடியும் அவங்களுடைய மிஸ்டு கால்ல பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலும் நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன் வாட்ஸ்அப்க்கு. நான் ஏற்கனவே ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன். ஒவ்வொரு சாரியும் ஒரு ரூ. 500 குடுத்து வாங்குறோம் அப்டின்னா, அதே காஸ்ட்டுக்காச்சும் ஸ்டிச்சிங் சார்ஜ் நம்ம குடுக்க வேண்டியதா இருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறக்கு. இதே நம்ம தைச்சு பழகிட்டோம் அப்டின்னா, அந்த காஸ்ட்டும் நமக்கு மிச்சமாகும். அண்ட் நம்மளுடைய ட்ரெஸ்ஸ நம்ம ஃபிட்டிங்கா தைச்சு போடுறது உண்டான அந்த திருப்தியே தனிதாங்க. நமக்குன்னு மட்டும் இல்ல, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கூட நம்ம அழகழகா ட்ரெஸ்ஸஸ் வந்து தைச்சு போட்டு பார்க்கலாம்.